ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஆறுமுகம் பைரவி தூங்குறதுக்கு உண்டான ஏற்பாடெலாம் செஞ்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச பைரவி ஆறுமுகத்தை எழுப்புறாங்க. எப்படி இப்போ இந்த காட்டை விட்டு வெளியில் போகிறது அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஆறுமுகம் இந்த சூரிய வெளிச்சத்தை வச்சு நம்ம போயிடலான்னு சொல்லி வழி சொல்கிறாரு. ரெண்டு பேரும் நல்லபடியாக காருக்கிட்ட வந்துடுறாங்க. இப்போ இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்குற மகா வந்து சிட்டு வேலைக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இதை ஐஸுக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க 2 நாள் வேலைக்கு வரலாங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ நம்ம துணிமணிலாம் துவைச்சி மடித்து அயன் பண்ணி எல்லாம் வந்து அயன் பண்ணி மடித்து எல்லாம் பீரில் வச்சது யார், ஒருவேளை சினேகா செஞ்சுருப்பாங்களான்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. உடனே மகா வந்து கோவப்பட்டு இதெல்லாம் நீ அன்னபூர்ணிக்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட இந்த நாடகத்தை போடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து சிவா டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க துணி துவைச்சிக்கிட்டு இருக்கும்போது பைரவி வந்து ஏன் அவங்க துணியெல்லாம் துவைக்கிறேன்னு கேட்கும்போது, இது வந்து டாக்டரோட அம்மா, இது டாக்டரோட தங்கச்சி துணி, இது துவைக்கல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்தையும் பார்த்தோம் அப்படின்னா சிவா அப்படியே நினச்சி பார்க்குறாரு. இப்போ மறுபடியும் இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது ஆறுமுகமும் பைரவியும் வந்து அவங்க ஃப்ரெண்டோட கையில் கல்யாணம் இருக்குல்ல, அந்த பிரியா கல்யாணம், அங்கே கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, கல்யாணம்லாம் நடக்குது. அப்பையிலேருந்து பார்த்தோன்னா பிரியா இவங்களோட ஃப்ரெண்டு எல்லாமே பார்த்தா பைரவியோட ஃப்ரெண்டு எல்லாமே நீ உங்கள் ஹஸ்பண்டோட வந்திருக்கலாம்னு சொல்லி அதையே கேட்டுட்ருக்காங்க. அப்படி கேட்கும்போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பைரவி ஆறுமுகத்தோட முகத்தை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி நம்ம ஆறுமுகம் தான் குட் பை ஆச்சா, அப்படியே அவர் பேசாமல் ஜாலியாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரியா இருக்காங்களா, கல்யாணம் பொண்ணு இருக்காங்களா, அவங்க வந்து அவங்க ஆறுமுகத்தோட வந்து ஜூஸ் எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க எல்லாத்திட்டையும். அவர் வந்து இப்போ இங்கே இவங்களோட முகத்தை பார்க்குறாங்க. உடனே பார்த்தோன்னா என்ன பைரவி எது சொன்னாலுமே உடனே பார்க்குறாங்க அப்படின்னு இப்போ அவர் சரி நான் போய் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுத்துட்ருக்காரு. இப்போ மறுபடியும் இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஸ்னேகா உட்காந்துருக்காங்க. ஸ்னேகாவை பார்க்கறதுக்கு ராமு வராங்க. ராமு வந்ததுமே மிரட்டுறாங்க. நீ வந்து எங்களையும் வந்து ஸ்னேகனையும் வந்து அவங்க அப்பா தேடி கண்டுபிடிச்சி காலி பண்ணிடலான்னு நினைக்கிறாரா, இந்த விஷயம் மட்டும் மறுபடியும் செஞ்சாருன்னா இது எல்லாத்தையும் போய் சிவா டாக்டர்கிட்ட சொல்லிடுவோம், உங்கள் கேரியரே காலி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஸ்னேகா பயந்து போயிருக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா தேவராஜன் வராங்க. அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. சரி நீ விட்டுருமா, நான் அந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுபடியும் அங்கே கல்யாணம் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து அதை மறுபடியும் ஆறுமுகத்தை போய் எல்லாத்தையும் பீஸா பர்கர்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. அவர் முழிக்கிறாரு. உங்களுக்கு அது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் எடுத்து அவர் சர்வ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு, பீஸா பர்கர்லாம் கொடுத்துட்ருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் அவங்களோட ஹஸ்பண்டை வந்து அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு, இவர் இவ்வளோ படிச்சிருக்காரு, அங்கே வேலை பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற பைரவி வந்து கொஞ்சம் அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. அப்பப்போ ஆறுமுகத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஆறுமுகம் வந்து யோசிக்கிறாரு, என்ன நம்ம ஒன்றுமே படிக்கல, இப்படிலாம் இருக்கிறோமே, எப்படி இவங்க நம்ம ஹஸ்பண்டுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. அது நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.